Hello dear brothers and sisters, welcome to part 3. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி. அதில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3 அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக கவனிச்சுக்கோங்க, சரியா? போன லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துறோம் அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அதோடைய அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்துருக்கோம்னா, ஓகே. இப்போது அதை சார்ந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஜூலை 10 வழங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 11 ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, 2013. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாள் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? அதான் பாருங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின், குற்றப்பத்திரிகை அதை பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா, என்ன சொல்றது, ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படுது, குற்றப்பத்திரிகை தாக்கல், அதை பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, ஓகேவா? ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னா, ஒரு உறுப்பினர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவரை தகுதி நீக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? என்னன்னு பார்த்துருவோமா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின், ஒரு வேட்பாளர் மேலே, அதாவது ஒரு வேட்பாளர் ஒரு உறுப்பினர் மேலே, ஓகேவா, ஒரு மெம்பர் மேலே நாடாளுமன்ற, சட்டப்பேரவை இல்லை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றிய தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அவர்கள் வகிக்கக்கூடிய பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதாவது நாடாளுமன்றத்திலையோ பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஒரு மாநிலத்துடைய சட்டப்பேரவையோ இல்லை சட்டமன்ற மேலவையோ, அதாவது அவர் லெஜிஸ்லேட்டிவ், அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்எல்சியாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதே நாடாளுமன்றத்தில் லோக்சபாவாக இருந்தாலும் சரி இல்லை ராஜ்யசபா இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு எம்பி, இந்த 4 விஷயத்தில் யாராக இருந்தாலும் ஒருத்தர் உறுப்பினர் இருக்கார் அப்படின்னா, அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் நிரூபிக்கப்படுது, தண்டனை அவங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா, அவர் எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவருடைய பதவி என்றது பறிக்கப்படும். அப்படின்னது தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேவா? இதை பற்றி சொல்லக்கூடியதான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஜூலை 10 வழங்கப்பட்டது, 2013. ஓகேவா? ஓகே. அதனுடைய அடுத்த நாள் ஃபைனலாக ஒரு தீர்ப்பு வழங்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறை மற்றும் காவல்துறையின் விசாரணையில் இருக்கக்கூடிய, அதாவது அதான் பாருங்க, தீர்ப்பு வழங்கல, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சிறையில் இருக்காரு இல்லை காவல்துறையுடைய விசாரணையில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஓகேவா, இருக்கக்கூடிய ஒருத்தர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவே முடியாது. அதான் பாருங்க, இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறுப்பினர், பதவி வைக்கக்கூடிய உறுப்பினர். இது ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் நடக்க போதுனா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, ஒரு கேண்டிடேட்டாக இருக்கவே முடியாது. ஓகேவா? அதாவது சிறையில் இருந்தாலும் சரி இல்லை காவல்துறை விசாரணையில் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தால் கூட சரி, ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சட்டமன்ற எலெக்ஷனுக்கோ இல்லை நாடாளுமன்றத்துடைய எந்த ஒரு எலெக்ஷனுக்கோ போட்டி போடவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு தீர்ப்பு. ஓகேவா? அதே போல் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் 8 சப்கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செக்ஷனை ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருப்பாங்க, ரிப்பீல் டெலிட் பண்ணியிருப்பாங்க, நிராகரிச்சிருப்பாங்க, அன்கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இந்த பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவு 8, அதாவது 8ல் 4ன்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 4. இது என்ன சொல்லுது அப்படின்னா, உறுப்பினர்கள், அதாவது ஆல்ரெடி எம்பியாவோ எம்எல்ஏவோ எப்போதும் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி உறுப்பினர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கான தீர்ப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டால், உச்சநீதிமன்றம் தண்டனை வழங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, தண்டனை வழங்கப்படுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க உயர்நீதிமன்றத்தில் பொதுவாக மேல்முறையீடு அப்படின்றது போவாங்க இல்லையா, அதுக்கு 3 மாத காலம் அவகாசம் கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த பிரிவு 8ல் சப்கிளாஸ் 4 அப்படின்றது. ஓகேவா? இந்த விஷயம், இந்த மேல்முறையீடுன்ற விஷயமே இருக்க முடியாது, இது தேவையே இருக்கக்கூடாதுன்றது என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஆர்டிகல் சொல்லக்கூடாது, செக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஒரு செக்ஷனையே ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய மேற்பார்வையில், அவங்களுடைய கண்ட்ரோலில், ஓகேவா, அடுத்தடுத்த கட்டங்களாக எப்படி ஒரு தொகுதியில், ஒரு பூத்தில், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தில், உங்கள் ஊரில், அதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் நம்ம எப்படி போய் நம்ம ஓட்டு போடுறோம், எப்படி ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரோலில் நடக்குது, யாரெல்லாம் அந்த கண்ட்ரோல் இருப்பாங்க அப்படின்றத மொத்தமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போது தேர்தல் சம்பந்தப்பட்டவருடைய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அவங்களுடைய பணிகள் என்ன, தேர்தலின் போது அவங்களுடைய பணிகள் என்ன பார்த்துருமா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேவா? இவர் யாரு? இவர் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜெனரல் எலெக்ஷனுக்காக இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலை அதை பார்த்தோன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, மேற்பார்வையிடுறதுக்கு இவருக்குன்னு இந்த ஒரு ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரு தேர்தல் அதிகாரி, நல்லா பாருங்க, ஒரு பேர் தேர்தல் அதிகாரி, எலக்டோரல் ஆஃபீஸர், தேர்தல் அதிகாரியை நியமிச்சிருவாங்க. ஓகேவா? இதே போல தான் தமிழ்நாடு போன்ற இப்போ நிறைய மாநிலங்களில் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் அதிகாரியை தனியாக நியமிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு வச்சே பார்ப்போம். ஓகேவா? நம்ம எல்லா மாநிலத்திலாம் பார்க்க தேவையில்ல, தமிழ்நாடு வச்சே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேவா? இவரை நியமிக்கிறது யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்காக. ஓகேவா? ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவர் தான் பொறுப்பு. ஓகேவா? இவருடைய சர்வேலன்ஸ் தான் நடக்கும். இவர் யாருடைய கண்ட்ரோலில் இருப்பார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருப்பார். ஓகேவா? அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேவா? இவருடைய வேலை என்னன்னா, தேர்தல் ஆணையத்துடைய மேற்பார்வையில், அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்துவார். அவருடைய தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இவர் இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுவார். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரிகள், அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு அதிகாரியை யாரை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கவே செய்யும். ஓகேவா? ஸோ தன்னிச்சாவும் எடுக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோடையும் கலந்து ஆலோசிக்கணும். ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் அதிகாரியை அந்தந்த பதவிக்கு நியமிச்சிருவோம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு, அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே சிம்பிளாக நல்லா பாருங்க, உங்களுக்கு பாக்ஸ் போட்டே காட்டுறேன் பாருங்க அழகா. இது தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரி தொகுதிகள் இருக்குமா? தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகள் இருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருக்கா? இருக்குது. தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருக்குது. இங்கே நம்ம பாக்ஸில் 1-2 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாவட்டம். நல்லா பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? பல்வேறு தொகுதிகள் இருக்கும். ஓகேவா? 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், எத்தனை தொகுதிகள் வேணா இருக்கலாம் இல்லையா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏன்ற மாவட்டத்தில் ஒரு 4 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 தொகுதிகள் இருக்குது, இல்லை ஒரு 5-6 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த 6 தொகுதிகள் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுதி. ஓகேவா? இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய பூத்ஸ் இருக்கும், நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்குமா? இப்போ நம்ம ஊர் இருக்குன்னா இப்போ நிறைய ஊர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க போயிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி, நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு அமைப்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு லெவல்லையும் யார் யார் அங்கே பதவி வைக்கிறாங்க, யார் யார் தலைமையில் அந்த ஒரு இடம்ன்றது, அந்த ஒரு தேர்தல்ன்றது நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு லிஸ்ட்டே நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ ஃபைன். பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கான தலைமை தேர்தல் அதிகாரியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நியமிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி இவருக்கு கீழே செயல்படுறாரு. இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரின்றது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், டிஇஓன்னு சொல்லுவாங்க. இவர் யாரு? இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எந்த ஒரு மாவட்டத்துக்கு எந்த ஒரு மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்காரோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மாவட்டத்துக்கு அவர் தலைமை, அதை பார்த்தீங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் இருப்பார். ஓகேவா? டிஇஓவும் இருப்பார். ஓகேவா? ஸோ ஃபைன். இவர் தலைமை தேர்தல் அதிகாரியுடைய யாரு? இந்த தலைமை, இவருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தலைமை தேர்தல் அதிகாரியுடைய மேற்பார்வையில், அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், அவருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுவார். ஓகேவா? இதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே இவருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். நல்லா பாருங்க, மாவட்டத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய அந்த ஒரு பணிகளை மேற்பார்வையிறது தான் இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வேலை. ஓகேவா? அதே போல இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் இருக்கணும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் ஆப்வியஸ்லி மாநில அரசாங்கத்தோடு கலந்தாலோசித்த பிறகு நியமனம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மாநில அரசு. ஓகேவா? மாநில அரசு அதிகாரியை, அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவோ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக நியமிக்கவோ பதவி அளிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ இந்த 2 ஆஃபீஸர் பார்த்துட்டோமா? இவங்களுக்கு கீழே அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர் தான் யாரு? தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி. எங்க? ஒவ்வொரு தொகுதியிலையும். ஓகேவா? தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இவர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்லுவோம், RO, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு இருக்கா? தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருக்கா? ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்கான அதிகாரம்னு சொல்லுது தலைமை தேர்தல் அதிகாரின்னு பார்த்தோமா? மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாவட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா தொகுதிகள் இருக்குமா? ஓகேவா? அந்த தொகுதி அடிப்படையில் அந்த இடத்துல தேர்தல் நடத்துகிறவர் தான் யாரு? இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேவா? இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு மேலே இப்போ யாரெல்லாம் இருக்கா? டிஸ்ட்ரிக்ட்
எலெக்ஷன் ஆஃபீஸர் டிஓ, அதை பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார். கடைசியில் என்ன இருப்பா, தலைமை தேர்தல் அதிகாரி இங்கே டாப்பில் இருப்பார். ஓகேவா? ஸோ ஓகே, அந்த ஒரு ஆர்டர் கேட்டு இப்போ நம்ம 1 by 1 அடுத்தடுத்த ஆர்டரில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். ஓகேவா? இதில் இப்போ நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸரை பார்க்குறோம். இவர் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்தந்த தொகுதியை சேர்ந்தவங்க தொகுதியில் தேர்தலை நடத்துவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. ஓகேவா? இவர் ஒரு அரசாங்க அதிகாரியாவோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த ஒரு அதிகாரியாவோ இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தேவை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஒருத்தர் தான் இருக்காரு, அலுவலர் ஒருத்தர் தான் இருக்காரு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா இவருக்கு அடிஷனலா எக்ஸ்ட்ரா தேர்தல் நடத்தக்கூடிய உதவி செய்யக்கூடிய அலுவலர்கள் நியமிக்கலாமானா தாராளமாக அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியமிக்கலாம். ஓகேவா? இவங்களையும் மாநில அரசாங்கத்துடைய ஆலோசித்த பிறகு நியமனம் செய்வாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, இது ஒன்றுமே கிடையாது. ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அங்கே ஒரு ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு நம்மள மாதிரி ஒரு யாரெல்லாம் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம ஆஃபீஸராக போகிறாங்க இல்லையா, ஸோ பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் அந்தந்த பதவியில் இருந்து அந்தந்த இடத்துல தேர்தலை நடத்துவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்களா, அப்படிலாம் செயல்பட மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக மாநில அரசாங்கத்துடைய ஆலோசனை பிறகு தான் அவங்களை நியமனம் பண்ணுவாங்க. அதனால் ஸ்மூத்தாக தான் அங்கே எலெக்ஷன் நடக்கும். ஸ்மூத்தாக தான் அவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் சரி, இல்லை அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் சரி, இல்லை அந்த மாநிலத்துடைய கவர்மெண்ட்டுக்கும் சரி சாதகமாக இருக்கிற மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் நியூட்ரலாக தான் அந்த ஆஃபீஸர் இருப்பார். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர், இது நம்ம இப்போ தொகுதிக்கு வந்துட்டோம். தொகுதி அளவில் வந்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். வாக்காளர் பதிவு அலுவலர், எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். வாக்காளர் பதிவு அலுவலர், எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஓகேவா? இஆர்ஓ. இவர் ஒரு தொகுதி இருக்குன்னா, இப்போ ஒரு மாவட்டமாக பார்த்தோமா, இப்போ தமிழ்நாடு அதில் மாவட்டம், அதில் நிறைய தொகுதிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய தொகுதிகள் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ என்ற தொகுதி எடுத்துப்போம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏ என்ற தொகுதி. இப்போ ஏ என்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய ஒரு தலைமையாக இருந்து தயாரிக்கக்கூடிய பணி இவர் தான். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இவருக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா, இவரால் ஒருத்தரால் முடியாதுன்னா இவருக்கு ஹெல்ப் வேணும், இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு ஆள் வேணும் அப்படின்னா இவருக்கு உதவி செய்யறதுக்கு வாக்காளர் பதிவு உதவி அலுவலர்களை நியமிப்பாங்க. ஓகேவா? இந்த ஒரு வாக்காளர் பதவி அலுவலர் அப்படின்றவர் அரசாங்க அதிகாரியாகவும் இருக்கலாம், இல்லை உள்ளாட்சி அதிகாரியாகவும் இருக்கலாம். ஓகேவா? இவரும் மாநில அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த மாதிரி ஆட்களையும் நியமனம் செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்த்துட்டோமா? இப்போ அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் யாரு? வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். ஓகேவா? இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்கும், நிறைய பூத்ஸ் இருக்கும், நிறைய போலிங் பூத்ஸ் இருக்குமா? ஓகேவா? போலிங் பூத்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார், வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இருப்பார். ஓகேவா? அந்தந்த வாக்குச்சாவடிக்கும் அந்தந்த வாக்குச்சாவடியோட தலைமை அலுவலர் தான் பொறுப்பு. ஓகேவா? இவருடைய கண்ட்ரோலில் தான் எலெக்ஷன் அங்கங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வாக்குப்பதிவு அலுவலர்களின் உதவியுடன் வாக்குச்சாவடியில் தேர்தலை இவர் நடத்துவார். ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எலெக்ஷன்ஸை நடத்துவாங்க. ஓகேவா? இவங்க நல்லா பாருங்க, இவங்க அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்றவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல, இப்போ அந்த ஒரு தொகுதி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய அதை பார்த்தீங்கன்னா கலெக்டர். ஓகேவா? ஸோ அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியால் நியமிக்கப்படக்கூடியவங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? அப்போது ப்ரிசைடிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ, ஓகேவா, இல்லை எலெக்ஷன் கமிஷனால் ஒரு மாநிலத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த தலைமை தேர்தல் அதிகாரியா இவரே டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். அந்த டிஸ்ட்ரிக்டுடைய அந்த தொகுதியுடைய டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர் தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா? இருந்தாலும் எல்லாருமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்படக்கூடியவங்க, முக்கியமாக அந்த மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கீழே செயல்படக்கூடியவங்க. புரிஞ்சதா? ஸோ ஓகே, இது நல்லா பாருங்க. இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் மாநிலங்கள் இருக்குதோ அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரை மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிப்பார். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும், அதனால டிஓ நியமனம் பண்ணுவார். இதுவே யூனியன் பிரதேசங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரி, டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா அங்கே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியை, இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரை யார் டிசைட் பண்ணுவா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஆர்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார்? இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூட ஆர்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அங்கே டிஓக்கு ஏன்னா ரோல்ன்றது பெருசாக இருக்காது, அதனால் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார். ஓகேவா? ஸோ ஃபைன். கடைசியாக இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் ஒரே நிமிஷமா
ஓகே பாருங்க, இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ப்ராசஸில் கடைசியாக தேர்தல் பார்வையாளர்கள் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். ஓகேவா, ஒரு இடத்துல எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு பூத்தில் எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு தொகுதியில் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அப்சர்வும் இந்த மாதிரி கூடிய ஆஃபீஸர்ஸ் தான். சின்ன ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க டைரெக்டாக நேரடி பொறுப்பு. எதுக்கு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. ஓகேவா, இவங்க டைரெக்டாக பொறுப்புடையவங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தால் தரப்பட்ட பணிகளை செய்கிறது தான் இந்த எலெக்ஷன் அப்சர்வர்ஸோடைய வேலை. இவங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நேரடி பொறுப்பானவர்கள். ஓகேவா, இவங்க ஜஸ்ட் அப்சர்வர்ஸா, ஒரு இடத்துல எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்வையாளர்களா அரசாங்க அதிகாரிகள் நியமனம். ஓகேவா, அரசாங்க அதிகாரிகள் தான் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் அப்சர்வர்ஸா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் அப்பாயின்மெண்ட் செய்யப்படக்கூடியவங்க. ஓகேவா, இவங்க டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பொறுப்பானவர்கள். ஓகேவா, ஸோ ஃபைன். இதுதான் ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேசிய அளவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அடுத்து அந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த மாநிலத்துக்கான தலைமை தேர்தல் அதிகாரி, அடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஓகேவா, அடுத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதுக்கடுத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார், கடைசியாக எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்படி இந்த ஒரு படிநிலையின் அடிப்படையில் தான் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்கும். அந்தந்த இடத்துல யாரெல்லாம் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் எலெக்ஷன்றது நடக்கும். அடுத்தடுத்து இருக்கவங்க அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுது, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள், அதை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ன்றதை கொடுக்கணும். கேட்டாங்க அப்படின்னா ரிப்போர்ட்ன்றது அந்தந்த தேர்தல்ன்றது அந்தந்த இடத்துல பூத்தில் தொகுதியில் எப்படி போயிட்டு இருக்குன்றத ரிப்போர்ட்ன்றது சொல்லுது, அது தெரிவிக்கணும். ஓகேவா, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் எலெக்ஷன்றது ஒரு இடத்துல நடக்கும். ஓகேவா, அடுத்து இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட குழுக்கள். ஓகேவா, தேர்தல் சம்பந்தப்பட்ட குழுக்கள்லாம் தேர்தல் நடத்துறதுக்கான குழுக்கள் கிடையாது. பொதுவாக இந்தியாவில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு நிறைய ரிஃபார்ம் கமிட்டிஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நிறைய ரிஃபார்மேஷன் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய குழுக்கள் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கும். நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தார்குந்த் குழு. 1974 தார்குந்த் குழு நியமிச்சிருப்பாங்க. தினேஷ் கோஸ்வாமி தலைமையில் ஒரு குழு 1990. ஓகேவா, நல்லா பாருங்க, இயர்ஸ் அடிப்படையில் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். எந்தெந்த குழு எந்தெந்த அடுத்தது வருன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே போல் எந்தெந்த சீர்திருத்த குழுக்கள் எந்த வருஷம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே போல் வந்து பார்த்தோன்னா ஓரா குழுன்றது ஓஹ்ரா, தமிழில் நம்ம ஹெச் சைலண்டாக ஓரான்னு படிச்சிருவோம். ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கும்போது என்னது ஓஹ்ரா அப்படின்னு படிப்போமா. ஸோ அந்த ஓரா குழு 1993. இந்திரஜித் குப்தா குழு அவருடைய தலைமையில் 1998 ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அதே போல் இந்திய சட்ட ஆணையம், லா கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய ரிப்போர்ட் 1999. ஓகேவா, லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிப்போர்ட், அதான் இந்திய சட்ட ஆணையம் சொல்லுவாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட் 1999. அடுத்து எம்என் வெங்கடாச்சலையா தலைவரில் தேசிய ஆணையம் 2002. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை 2004. அதே போல் செகண்ட் ஏஆர்சி கமிஷன் இருக்கு இல்லையா. ஓகேவா, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஒரு என்ன சொல்றது குழு, ஒரு ஆணையம், அதுதான் வீரப்ப மொய்லியுடைய ஆணையம். ஓகேவா, ஏன்னா அவனுடைய தலைமை யாரு, வீரப்ப மொய்லி இல்லையா. அதனால செகண்ட் ஏஆர்சி கமிஷன் அப்படின்னாலும் சரி, வீரப்ப மொய்லி ஆணையம்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். 2007. ஓகேவா, அடுத்து டங்கா குழு 2010. இந்த குழுக்கள் எல்லாமே தேர்தல் சீர்திருத்தம் சார்ந்து அமைக்கப்பட்ட முக்கியமான ஒரு குழுக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு குழுக்கள், பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, இப்போ இந்த மாதிரி குழுக்கள்லாம் பரிந்துரைச்சது இல்லையா, அந்த மாதிரி குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டு இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சீர்திருத்தங்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களா சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க சொன்னது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தப்படக்கூடிய முக்கியமான சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருவோமா பாருங்க. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்காக தேர்தலை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை 1989 உருவாக்கப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில பூத்ஸ்லாம் இருக்குன்னா பூத் கேப்சரிங்கிறது நடக்கும். ஓகே, ஏதோ ஒரு அரசியல் காரணமாக நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் அது மூலயமா பூத்தை வந்து கேப்சர் பண்ணுறது. அப்போ வாக்குச்சாவடியை கைப்பற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்தலை என்ன பண்ணுவாங்க, ஒத்தி வச்சிருவாங்க. அந்த தேர்தலை ஒத்தி வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மருதமலை மூவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இப்போ தேர்தலை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்றது 1989. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு ஒரு இடத்துல நடக்குது, ஓட்டுன்றது போட போகிறாங்க மக்கள் எல்லாமே, நம்ம எல்லாரும் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே மதுபானம்ன்றது விற்பனைன்றது தடை செய்யப்படணும் அப்படின்றது ஒரு சீர்திருத்தம். ஓகேவா, அடுத்து ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர் இல்லை வந்து யாராவது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த வேட்பாளர் எலெக்ஷனே நடக்கல, எலெக்ஷன்றது நடக்கும் போது ஓட்டு போட போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேட்பாளர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு தொகுதியில் அடுத்து யார் நிறுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள்ன்றது அவகாசம்ன்றது கொடுக்கப்படும். ஓகேவா, சார் அதிகபட்சம் 7 நாள்ன்றது அவகாசம் கொடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, அதாவது வாக்காளர்னா யார், நாம தான்.
ஓகேவா? இப்போ நீங்கள் கம்பெனியிலோ இல்லை எங்கேயோ அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்துக்கலாம், எதை பண்ணலாம், நீங்கள் ஒன்று சொல்ல வெளியூரில் எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்துக்கலாம். நீங்கள் ஓட்டு போடுறது என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக உங்களோட தொகுதிக்கு உங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். ஓகேவா? அப்போது நீங்கள் ஓட்டு போடக்கூடிய நம்மளோட உரிமைன்றதுனால ஓட்டு போட வரீங்க அப்படின்னா ஊதியத்துடன் கூடிய அன்னைக்கு நீங்கள் லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே தான். ஓகேவா? கவர்மெண்ட் ஹாலிடே தான், அன்றைக்கி ஹாலிடே தான். ஓகேவா? அன்னைக்கு ஊதியம்ன்றதும் உங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றது ஒரு சீர்திருத்தம். அப்போ ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறைன்றது மக்கள் ஓட்டு போடுறதுக்காக நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றது ஒரு சீர்திருத்தம். அடுத்து பாருங்க, ஆயுதங்களுக்கு தடை. எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஆயுதங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா? கிடையாது இல்லையா? ஆயுதங்களுக்கான தடை. அதே போல் பிணைத்தொகையை அதிகரிக்கிறது. பிணைத்தொகை அதிகரிக்கிறது மூலமா என்னது? எல்லாரும் இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1997 இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோனா 2500 தான். இப்போ எலெக்ஷனில் ஒருத்தர் சுயேட்சையாக நிற்கிறாரு, இல்லை ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாருன்னா ஜஸ்ட் 2500 இருந்தால் போதும், நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். சரி, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஒரு வேட்பாளராக. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிணைத்தொகையை செலுத்தி 2500 ரொம்ப கம்மி இல்லையா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நானும் எலெக்ஷன் எடுக்கிறேன், நானும் எலெக்ஷன் எடுத்துட்டு அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் விளையாட்டுத்தனமாக எலெக்ஷனில் நிற்பாங்க. ஓகேவா? சும்மா நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இதனுடைய பிணைத்தொகையை அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? அது அப்படி அதிகரிச்சது தான் 2500 25,000 அப்படின்றது லோக்சபாவுக்கும், ஓகேவா, 10,000 அப்படின்றது மாநில சட்டமன்றத்துக்கும் பிணைத்தொகை என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேர்தலில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்கள் 1998 அரசாங்க அதிகாரிகள், இந்த மாதிரி சொல்றது நம்ம பொதுவாக இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியல், இப்போ நீங்கள் குரூப் 1லையோ இல்லை குரூப் 2லையோ குரூப் 4லையோ நீங்கள் எந்த ஒரு குரூப் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போறீங்களா, அஃபீஷியல்ஸில் உள்ள போறீங்க இல்லையா, கவர்மெண்ட் அஃபீஷியல் உள்ள போறீங்க இல்லையா? ஓகேவா? இப்போ உங்களையும் எலெக்ஷனில் ஈடுபடுத்துவாங்க. அப்போது தேர்தலில் ஈடுபடுத்தக்கூடிய பணியாளர்கள், ஸோ அரசாங்கத்துடைய ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை ஏன்னா அரசாங்கத்துடைய அதிகாரிகளும் தேர்தலில் ஈடுபடுவாங்க இல்லையா? அதே போல் பணியாளர்கள் எல்லாருமே பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது அதாவது 98 சீர்திருத்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தபால் வாக்குகள் முறை. புரியுதா? போஸ்டல் ஓட், போஸ்ட் மூலயமா என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். 1999 இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் ராணுவ வீரர்களாக இருப்பாங்க. ராணுவ வீரர்கள் எல்லாமே எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க டியூட்டியை லீவ் போட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளே வந்துட்டா அந்த மாதிரிலாம் வந்து விட மாட்டாங்க இல்லையா? அப்போ ராணுவ வீரர்கள் யாரெல்லாம் ஓட்டு போட முடியலையோ அவங்களுக்கு பதிலாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கருத்தை கேட்டு பதிலி வாக்கு, ப்ராக்ஸி வாக்குன்னு சொல்லுவாங்க, பதிலி வாக்கு அப்படின்றத செலுத்தக்கூடிய முறை 2003 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? அதே போல வெளிப்படையான வாக்கெடுப்பு முறை 2003 கொண்டு வரப்பட்டிருக்கும். வேட்பாளருடைய பயண செலவுகள் மீதான விதிவிலக்கு 2003 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? இது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் இவ்வளவுதான் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஓகே, ஒரு எல்லைன்றது இருக்கு இல்லையா? இது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு எல்லைன்றது இருக்கு இல்லையா? இதை அவர் எங்கேயாவது தேர்தல் சம்பந்தப்பட்டு எங்கேயாவது பயணங்கள் செய்யறாரு இல்லையா? பயணங்கள் போது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவுகளை அந்த விதிவிலக்குல இருந்து தூக்கிடுவாங்க. அந்த செலவினங்களை தூக்கிடுவாங்க. அவருடைய இவ்வளவுதான் செலவு செய்யணும்னு சொல்லி அந்த அதிகாரங்கள் இருக்கு, அந்த எல்லை இருக்கு இல்லையா? அந்த எல்லையில இருந்து பயண செலவுகள் தூக்கிடுவாங்க. புரியுதா? ஏன்னா அது எக்ஸ்ட்ரா காசு, ஒரு சில பேருக்கு நிறைய வரும், ஒரு சில பேருக்கு குறைவா வரும். அப்போ நிறைய வந்துருச்சுன்னா அவருடைய செலவினங்கள் இந்த பயண செலவுலேயே வந்து நிறைய காட்ட வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு லிமிடேஷன்றது தாண்ட வேண்டியதா இருக்கும். அப்போ இதை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு வேட்பாளருடைய பயண செலவுல தூக்கிடுறாங்க. இது மட்டும் விதிவிலக்குன்றதை கொண்டு வரப்பட்டிருக்கும் 2003. ஓகேவா? அதே போல தேர்தல் கருத்து கணிப்புக்கான ஒரு தடைன்றது, ஒரு கட்டுப்பாடுன்றது, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும், இந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துறது. ஓகேவா? அது மேல கட்டுப்பாடுகள் விதிக்கிறது 2009 கொண்டு வரப்பட்டது. அதே போல தவறான நடவடிக்கைகள், இது யாருக்கு? இது வேட்பாளருக்கு. ஓகேவா? இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அதுல இருக்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வேட்பாளர் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறார் அப்படின்னா அவரை தகுதி இழப்பு செய்யறது அப்படின்னு அதை சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தம் 2009. ஓகேவா? அதே போல அதே தேர்தல் தான் தவறான நடவடிக்கை ஈடுபடக்கூடியவங்க. இந்த டைம் யாரு? எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய இல்லை எலெக்ஷன்ல சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது. இதுவும் 2009 தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு, வெளிநாட்டில் வாழக்கூடிய இப்போ நம்ம ஊரை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறவங்களா இருக்காங்க இல்லையா? அப்போ எலெக்ஷன் டைம்ல அவங்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை 2010 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிப்பு 2011. அடுத்து அரசாங்கமே இலவசமாக வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறது. அரசாங்கமே என்ன பண்ணுவாங்க? இலவசமா வேட்பாளர் பட்டியலை தயாரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் எல்லாமே சீர்திருத்தத்தில் சேர்ந்தது. ஸோ இதுதான் காலங்காலமாக சீர்திருத்த குழுக்கள் அவங்க முன்னெடுத்து வச்ச நிறைய ரெக்கமெண்டேஷனில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன், அது நடைமுறைப்படுத்துறது, எந்தெந்த வருஷம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத லிஸ்ட் அப் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டம்.
கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இதை பேஸ் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துடலாம். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்படுது? எந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985. ஓகே, இந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னாலும் சரி, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னாலும் சரி, 10வது அட்டவணைனாலும் சரி, எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க், எல்லாமே ஒன்று தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா என்னது? ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவரை தகுதி இழப்பு செய்யறது, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றது, அதை சார்ந்திருக்கக்கூடிய நெறிமுறைகளை சொல்றது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேவா? அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இல்லை எம்பியாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அது சார்ந்திருக்கூடிய அரசியலமைப்பு அட்டவணை என்னது? மொத்தம் 12 அட்டவணையில் 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை சார்ந்து அடுத்த ஒரு சின்ன அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 2003 இருக்கக்கூடிய 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் சார்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ மாறாரு அப்படின்னா அது தகுதி இழப்பு. சரி, ஓகே தான். ஆனால் இது எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பொருந்தாது அப்படின்னா, ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி வந்து ஒன்றா இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு பிரதிநிதி, ஒரு உறுப்பினர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்காரு. ஓகே, ஃபைன். ஓகேவா? இப்போ இவர் ஒரு கட்சிக்கு இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாரு அப்படின்னா அப்போ இவரை தகுதி நீக்கம் செய்யலாம். ஆனால் இந்த கட்சி லேட்டர் ஸ்டேஜில் 2ஆ பிளவுபடுது அப்படின்னா இப்போ இவர் ஒன்றா இருக்கும்போது இந்த 2 கட்சியில் எந்த கட்சியும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதை டிசைட் பண்ண முடியாது. அப்போது கட்சி பிளவுபடக்கூடிய சமயத்தில் ஒருத்தர் ஏதாவது இந்த கட்சியிலேருந்தோ பிளவுபட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு தாகிறார் அப்படின்னா இப்போ அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரே நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ நம்ம பதவி நீக்கம், தகுதி நீக்கம்ன்றது செய்ய முடியாது. ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கட்சி பிளவுபட்டுச்சு அப்படின்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது பொருந்தாது அந்த ஒரு உறுப்பினருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை சார்ந்து தகுதி இழப்பு, எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் தகுதி இழப்பு ஏற்படும். ஓகேவா? இப்போ ஒரு கட்சி உறுப்பினர் இருக்கார், ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கார். ஓகேவா? அவரு தன்னுடைய விருப்பத்திலேயே, இப்போ ஒரு அவையை சார்ந்து தன்னுடைய சுய விருப்பத்தில் கட்சியிலேருந்து அந்த பதவியில் இருந்த எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே பதவி விலகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரை பதவி நீக்கம் செய்வாங்க. பதவி நீக்க முடியாது, தகுதி இழப்புன்றது நடப்படும். என்ன சொல்லுது? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆவார். ஓகேவா? எதன் அடிப்படையில்? கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில். ஏன்னா இது சொல்லுது. ஓகேவா? கட்சி தாவல் தடை சட்டம் இந்த மாதிரி தகுதி இழப்புகள்லாம் என்னது சப்போர்ட் பண்ணுது. எந்த மாதிரி தகுதி இழப்பு? தன் விருப்பத்தில் ஒருத்தர் பதவி விலகல் செய்ய முடியாது. ஓகேவா? அதே போல ஒரு கட்சி இப்படி தான் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவையில் ஓட்டு போடணும், இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வராங்களா, இதுக்கு ஆதரவாக போடுங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்மறையாக போடுங்க, நான் இந்த கட்சி சொல்கிறது தகுந்த மாதிரி அவர் நடக்கணும். ஆனால் கட்சி வழிகாட்டுதலுக்கு எதிராக அவர் வாக்களிக்கிறாரு இல்லை செயல்படுறாரு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அவர் கட்சி அடிப்படை உரிமை, அதாவது பார்த்தீங்கன்னா எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்து என்ன பண்ணுவாங்க? அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. தகுதி இழப்பு ஏற்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கட்சியின் முன் அனுமதி இல்லாமல் வாக்களிப்பில் இருந்து ஒரு ஓட்டிங் வருது அவையில், அந்த இடத்துல இருந்து அவர் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்சியுடைய அனுமதி இல்லாமையே விலகிறார் அப்படின்னா அதுவும் கட்சிக்கு எதிராக செயல்படுறது தானே. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவரே தகுதி இழப்பு ஏற்படும். அடுத்து பாருங்க, ஒரு சுயேட்சை வேட்பாளர் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே கட்சி சார்ந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்கார், சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் நடக்குது, ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாரு, கட்சிகளும் நிற்குது, கட்சியுடைய வேட்பாளர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் மீறி மக்கள் ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளராக ஒருத்தர் இவர் வந்து வந்தால் நல்லதுப்பான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷனில் அதுக்கப்புறம் போய் ஏதாவது கட்சியில் நான் உங்கள் கட்சிக்கு வந்து இணையறேன்னு சொல்லிட்டு இணைஞ்சார் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய பதவின்றது இழக்க நேரிடும். அதாவது தகுதி இழப்பு. அவர் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கலாம், அவருடைய தகுதின்றது இழக்கப்படும். ஓகேவா? ஏன்? மக்கள் நீங்கள் எந்த கட்சியும் சாராத உங்களுக்கும் தனியாக ஒரு கொள்கையில் வச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஒரு கட்சியில் சேரீங்க அப்படின்னா அது மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி. ஓகேவா? அதனால நீங்கள் அந்த கட்சியில் அந்த ஒரு பதவியில் நீடிக்கிறதுக்கு உங்களுக்கான தகுதி இல்லை அப்படின்ற அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படுற மாதிரி. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பாருங்களேன், ஒரு நியமன உறுப்பினர். இப்போ நாடாளுமன்றத்துடைய இப்போ மாநிலங்களவை எடுத்துப்போமே, மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க இல்லையா? இப்போ பிரசிடண்டால நாமினேட் செய்யப்பட்ட ஒரு 12 உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உறுப்பினர்களும் யாரு? அவங்களும் எம்பிஸ் தான். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி உறுப்பினர்கள் நியமனம் உறுப்பினர்களாக இருந்து நியமனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் இப்போ மாநிலங்களவைக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எம்பியா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ளவே, ஓகேவா, 6 மந்த்துக்குள்ளாரையே போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியில்
ஏதோ ஒரு கட்சியில் போய் இணையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஜேபியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சியில் போய் கட்சியாக சேர்ந்து இணையறாங்க அப்படின்னா, கட்சியில் இணையறாங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒருத்தர் தன்னுடைய எம்பி பதவியை எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும், தகுதி இழப்புன்றது ஏற்படும். ஓகேவா? இதுதான் தகுதி இழப்புக்கான முக்கியமான ப்ரொவிஷன். ஓகேவா? அடுத்து எக்ஸம்ஷன். ஓகேவா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான், கட்சி தாவல் தடை சட்டம் தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்யறது மூலயமா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு சில விஷயத்துக்கு பொருந்தாது. அதுல இருந்து விதிவிலக்குன்றது எக்ஸம்ஷன்றது கிடைக்கும். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கட்சி பிளவுபடுது அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு போய் தாவறாரு அப்படின்னா அப்போ செல்லாது. அப்போ அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி இழப்புன்றது கூடாது. சரியா? அதே போல ரெண்டு கட்சிகள் இருக்கு, ரெண்டு கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்சியா மாறுது அப்படின்னா அப்போ ஒருத்தர் போயிட்டு இன்னொரு கட்சியில போய் சேராருன்னா, மாறி போய் சேராரு அப்படின்னா அப்பையும் தகுதி இழப்புன்றது செய்யறாங்க அப்படின்னா அது செல்லாது, பண்ண முடியாது. அதெல்லாம் விதிவிலக்கு. ஓகேவா? அதே போல சட்டசபையை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது. இது என்ன சார் ஒண்ணுமே புரியலையா? சிம்பிள். இப்போ ஒரு அவை இருக்கு, அவையில நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. நம்ம மாநில சட்டமன்றத்தை எடுத்துப்போம். இப்போ அவையில் இருக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எம்எல்ஏஸ் ஒருத்தர் அவையை நடத்தக்கூடிய சபாநாயகர்கள் இல்லையா? இப்போ சபாநாயகரா அவரை செலக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்போ எம்எல்ஏவா இருப்பார் இல்லையா? இவர் எம்எல்ஏவா இருக்க மாட்டார். அவருடைய பதவின்றது எம்எல்ஏ கிடையாது. இப்போ அவையுடைய தலைவராக மாறிடுவார். ஓகேவா? இவர் அவைக்கு நடுநிலையா இருக்கணுன்றதுக்காக இவர் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருப்பார். தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அவைக்கு நடுநிலையா இருக்கின்றதுக்காக அந்த கட்சிகளுடைய உறுப்பினராக இருந்து வெளியே வந்துடுவார். ஓகேவா? இந்த ஒரு சுச்சுவேஷன் கட்சியிலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். அவர் அவையோட அவையை வந்து வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்க அவை நடத்துறதுக்காக இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்றதுக்காக இவரை தகுதி நீக்கம் செய்ய முடியுமான முடியாது. ஏன்னா அந்த அவையுடைய நலனுக்காக ஒரு கட்சியிலிருந்து வெளியே வர சுச்சுவேஷன் ஏற்படுது. ஏன்னா நடுநிலை வைக்கணும் இல்லையா? அதுக்காக ஏற்படப்படுது. அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவரை கட்சியிலிருந்து விளக்க முடியாது, தகுதி எடுப்பு செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப சபையை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பு ஒருத்தருக்கு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப சபையை வழிநடத்தக்கூடிய சபாநாயகரா ஒருத்தர் இருக்காருப்பா. ஓகேவா? இவரு இப்ப இந்த பதவியில இருந்து விலகிட்டார். திரும்ப என்ன பண்றாரு? அவையோட உறுப்பினராகவே வர ஆரம்பிச்சுக்கோங்க. திரும்ப எம்எல்ஏவா வராரு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டைம்ல தகுதி எடுப்பு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? இப்போ இங்க இருக்கிற வரைக்கும் தான் நடுநிலையா இருக்கணும். இப்போ நான் இங்க இருந்து வந்துட்டேன், இங்க இருந்து நான் இப்போ ரிசைன்மெண்ட்டோ இந்த ஒரு ஜாப் ரிசைன்மெண்ட்டோ இல்லை பொதுவாக ஜாப் கிடையாது, இந்த ஒரு போஸ்ட் ரிசைன்மெண்ட்டோ வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாதாரண ஒரு உறுப்பினர், இப்போ நான் சாதாரண ஒரு மனுஷன், இப்போ நான் கட்சியில் போய் தாராளமாக இணையலாம். என்னுடைய பழைய கட்சிக்கு நான் போய் என்ன பண்ணுவேன்? கட்சி உறுப்பினராக போயிட்டு நான் உள்ள வந்துடுவேன். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது ஒருத்தர் கட்சி தாவல் தடைச்சதன் அடிப்படையில் அவர் தகுதி இழப்புன்றது பதவி நீக்கம்ன்றது செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்துட்டீங்களா? ஸோ இதான் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், அது கட்சி தாவல் அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவை தலைவர் வந்து தீர்மானிப்பார் இல்லையா? அது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவையுடைய தலைவருக்கு தான் இருக்கு. அதாவது ஒருத்தர் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் தகுதி இழந்துட்டாரா இல்லையா அப்படின்றது யார் முடிவு செய்வானா? அந்த அவையுடைய தலைவர் தான் முடிவு செய்யணும். ஓகேவா? அப்போ அவை தலைவர் தகுதி இழப்பு பற்றி இறுதி முடிவை எடுப்பார். ஓகேவா? அதே சமயத்தில் அந்த அவை சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை அவை தலைவரால் கொண்டு வரப்பட முடியுமானா அது கொண்டு வரப்பட முடியும். அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஓகேவா? ஒருவேளை அந்த அவை சார்ந்த விதிமுறைகள் ஒருத்தர் அவை தலைவர் கொண்டு வரார் அப்படின்னா, அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே அவையில அந்த விதிகள் சார்ந்து அவையில் என்ன பண்ணும்? இந்த நடைமுறைகளை வழிமுறைகளை புதிய விதிமுறைகளை தாக்கல் செய்யணும். ஓகேவா? இந்த புதிய விதிமுறைகளை அந்த அவையில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ், அந்த உறுப்பினர்கள், இப்போ நான் இதே தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் வந்தால் எம்பிஸ் என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ள செய்யலாம், இல்லை நிராகரிக்கவும் செய்யலாம். ஓகேவா? அதே சமயத்தில் அவையுடைய தலைவர் ஒரு அவை நடக்குதுன்னா அந்த அவையுடைய மரபை மீறியோ, அதாவது அடிப்படை அந்த நெறிமுறைகளை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் அந்த ஒரு மரபுகளை விதிகளை யாராவது ஒரு உறுப்பினர், ஒரு எம்எல்ஏவோ இல்லை நேஷனல் லெவலில் ஒரு எம்பியோ மீறார் அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவை தலைவருக்கு இருக்கு. இருக்கா? இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான பேசிக் இன்ஃபர்மேஷன். நல்லா பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே கான்செப்ட் தான், எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருக்கு. இதெல்லாம் வந்து சிம்பிளா ஒரு கீவேர்டில் நம்ம படிச்சிட முடியுமானா முடியாது. ஓகேவா? இதெல்லாம் என்னது? பேசிக். இதெல்லாம் வந்து கான்செப்ட். இதுக்கு பேர் தான் ஃபேக்ட் கிடையாது, இதெல்லாம் கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நீங்க கான்செப்டுவலாக புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் நீங்க புரிஞ்சிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கொஸ்டின் வந்தால் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. அரசின் நிதியுடையவுடனான
நிதியுதவியுடனான தேர்தல்கள் பற்றிய ஆராய யாருடைய தலைமையில இந்திரஜித் குப்தா தலைமையில குழு 1998 அமைக்கப்பட்டது. ஓகேவா? எதுக்காக இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது? அரசின் நிதியுதவியுடனான தேர்தல். அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, சிறிய கட்சிகள் இருக்கும், பெரிய கட்சிகள் இருக்கும், இந்த வேட்பாளராக இருக்காங்க இல்லையா? ஓகேவா? இதில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இந்த நிதியுதவி பொருந்தாது. மற்ற வேட்பாளர்களாக இருப்பாங்க, அதில் சின்ன கட்சி, பெரிய கட்சி, மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கட்சி, அது பொதுவாக ஏதோ ஒரு கட்சிகள் இருக்கும். எல்லாம் வந்து உறுப்பினர்களுக்கும் எல்லா வேட்பாளர்களுக்கும் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடிய அந்த சம வாய்ப்புன்றது, அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு சாதகமின்மைன்றது பெருசாக இருக்காது. அப்போ அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடப்படக்கூடிய அந்த அரசு சார்ந்த நிதி உதவின்றது வழங்கப்படுது. ஓகேவா? அப்போ எதுக்காக இது? எல்லாருக்காக, எல்லா வேட்பாளருக்கும் எல்லாருமே எலெக்ஷனில் சரியான முறையில் போட்டி போட விடுறதுக்காக, சம வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காகவும் ஊழல்ன்றது ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஒரு குழுன்றது அமைக்கப்பட்டிருக்கும். இதை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழுன்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த குழு மூலயமா சம வாய்ப்பை ஏற்படுத்துறது, ஊழலை தடுக்கிறது, இதுதான் முக்கியமான நோக்கங்களா இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஒரு அரசினுடைய நிதி உதவி அப்படின்றது தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அவங்களுக்கு இந்த நிதி உதவி கிடைக்காது. ஓகேவா? யாருக்கு கிடைக்கும்? இப்போ கட்சி உறுப்பினர்கள் சார்ந்து இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த ஒரு தகுதியுடைய வேட்பாளர்கள், கேண்டிடேட்ஸ் எல்லாமே வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டும். சரியா? வருமான வரி செலுத்தியிருக்க வேண்டும். ஐடின்றது ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே போல தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்ட, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சின்னம் ஒதுக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் நிதியுதவி என்றது கிடைக்கும். ஓகேவா? இந்த தேர்தல் நிதியுதவி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வருஷத்துக்கு 600 கோடின்றது ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து மாநிலங்களுடைய சார்பில் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம்? 600 கோடின்றது ஒதுக்கப்படும். ஓகேவா? இந்த ஒரு நிதியிலிருந்து தான் அரசு நிதியுதவின்றது தேர்தல்களுக்கு, கட்சிகளுக்கு வழங்கப்படும். ஓகேவா? ஸோ ஓகேம்மா. ஸோ கடைசியாக ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருமா? ஸோ அவ்வளோதான், கடைசியை பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. ஓகே. ஸோ நோட்டா முறை, நன் ஆஃப் தி அபோவ், அதான் நோட்டா முறைன்னு சொல்லுவோம். ஸோ அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு உரிமை. நோட்டானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரியா? மேலே இருக்கக்கூடிய எனக்கு எந்த கேண்டிடேட்டும் பிடிக்கல, எனக்கு யாருக்கும் ஓட்டு போட பிடிக்கல, அதனால நான் நோட்டாக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் நோட்டா வழிமுறை என்றது செயல்படுத்தப்படுது. அதே போல நோட்டாவிற்கு முன்பு, அதாவது நோட்டா வரதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் இருந்தது. என்னது? நெகட்டிவ் ஓட்டிங். நெகட்டிவ் ஓட்டிங்கிறது ஆனால் பெரும்பாலும் இது இந்தியாவில் கிடையாது. ஸோ நெகட்டிவ் ஓட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. நல்லா பாருங்களேன், இது எல்லாமே வேர்ல்டு லெவலில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு நம்ம வரல, லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோம். ஓகேவா? ஸோ அனைத்து வேட்பாளர்களிடமிருந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு உரிமை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த நோட்டா வழிமுறைன்றது இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தப்பட்டது. நோட்டாவிற்கு முன்பு வேர்ல்டு லெவலில் இந்த நெகட்டிவ் ஓட்டிங் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம் அப்படின்னா, நல்லா பாருங்களேன், நெகட்டிவ் ஓட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய கட்சிகள், கட்சியுடைய உறுப்பினர்கள், அவங்களுக்கு பக்கத்தில் சின்னம் இருக்குமா? ஓகேவா? அதே போல் ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்குன்னா, ஓட்டிங் மிஷின் இருக்குன்னா, அதில் கடைசியில் தான் நோட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். எல்லா வேட்பாளருக்கு கடைசியில் தான் நோட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இருக்குமா? ஃபைன். இந்த நோட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய யாருக்கும் நாங்கள் ஓட்டு போடல, இதுக்கு நான் ஓட்டு போகிறேன்னு ஓட்டு போட்டு வந்துடும். ஓகேவா? இந்த ஓட்ஸ்லாம் வேலிடான்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இன்வேலிட் ஓட்டு தான். நோட்டாக நம்ம போட்டாலும் போடலனாலும் அதுக்கு மதிப்பே இல்லாமல் தான் போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஓட்டாக்கு ஓட்டு போகிறதுனால இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கட்சிக்கு இந்த இடத்துல ஓட்டு போட்டிருந்தாங்களோ அந்த டோட்டல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஓட்டிங்ஸ், இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீன்ற ஒரு கட்சி வேட்பாளருக்கு ஒருத்தர் ஒரு மொத்தமாக சேர்த்து இது வரைக்கும் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 657 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 657 அப்படியே தான் இருக்கும். 657 அப்படியே தான் இருக்கும். அந்த ஓட்டு அவருக்கு பதிவானது. ஓகேவா? நான் நோட்டாக்கு போகிறேன்னா நோட்டா கவுண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதுதான் ஜஸ்ட் நோட்டா சிஸ்டம்ன்றது. இதுவே நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்றது, ஓகேவா, நோட்டாக்கு நோட்டாக்கு இன்னொரு ஆல்டர்னேட், ஆனால் அது நெகட்டிவாக இருக்கும். எப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு யாரெல்லாம் ஓட்டு 567 பேர் எனக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, 657 பேர், இது பாசிட்டிவாக ஓட்டிங் போட்டவங்க. நான் என்ன பண்ணுறேன், இதே கேண்டிடேட் வரவே கூடாதுன்ட்டு நான் ஒரு ஓட்டு போகிறேன், இவருக்கு எதிர்மறையாக ஒரு ஓட்டு போகிறேன் அப்படின்னா, இந்த கவுண்ட் அடுத்து என்னவா மாறி இருக்குன்னா 656 மாறி இருக்கும், -1 ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் நெகட்டிவ் ஓட்டிங். ஓகேவா? இதன் அடிப்படையில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்டிங் எல்லாமே சேர்த்து யார் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எலெக்ஷனில் ரிசல்ட் அறிவிக்கப்படும். ஓகேவா? இதான் நெகட்டிவ் ஓட்டிங் சிஸ்டம். நோட்டா சிஸ்டம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இம்பாக்ட்ன்றது இருக்காது. ஆனால் நெகட்டிவ் சிஸ்டமில் ஒருத்தர் நம்ம ஓட்டு போகிறோம் அப்படின்னா அவர் வாங்கின மொத்த ஓட்டுலேருந்து என்ன ஆகும், நெகட்டிவ் ஓட்டிங் போட மொத்த ஓட்டுலேருந்து ஓட்டு மைனஸ் ஆகிட்டே வரும். புரிஞ்சுதா? ஸோ ஓகேம்மா.
ஸோ இதுதான் எதிர்மறை வாக்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பட்டியலுடைய இறுதியில் நோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த நோட்டான்ற இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், பிரான்ஸ், பங்களாதேஷ், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு 1975 டெக்சாஸ் நிறைய 50 மாகாணங்கள் இருக்கு, அதில் டெக்சாஸ் மாநிலத்தை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்தியாவிலையும் கொண்டு வரப்படுது இல்லையா, இந்தியாவிலையும் கொண்டு வரப்படுது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2013 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் சத்தீஸ்கர் மாநிலத்தில், மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் இந்த நோட்டான்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண 14வது வேர்ல்டுலேயே 14வது கண்ட்ரி இந்தியா. ஓகேவா, ஸோ ஃபைன். கடைசியாக பாருங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 அடிப்படையில் அதில் செக்ஷன் 49O வாக்காளர் வரிசை எண்ணை, அதாவது நம்முடைய எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டில் வாக்காளர் வரிசை எண் சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா, நம்முடைய பேரில் எந்த சீரியல் நம்பர் இருக்கோ அந்த சீரியல் நம்பரை ஃபார்ம் 17A அப்படின்ற ஒரு ஃபார்மை வாங்கி அதில் பதிவு செஞ்சதுக்கப்புறம், நான் நெகட்டிவ் ஓட்டிங் போகிறேன் அப்படின்ற பதிவு செஞ்சதுக்கப்புறம் நம்முடைய எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஓட்டிங் சிஸ்டம் இப்போ கிடையாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம நோட்டான்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, நோட்டான்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1963 அடிப்படையில் 49O அப்படின்றது நோட்டா அப்படின்றத இப்போ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, நன் ஆஃப் தி அபோ அப்படின்ற மெத்தடை இப்போ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க, VVPAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா, இப்போ நம்ம நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓட்டு போடும்போது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்றத அந்த ஓட்டு மிஷினுக்கு பக்கத்துலேயே கீழே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியும், டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, என்ன டிஸ்பிளே ஆகிருக்கும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அந்த யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றது அந்த சீட்டுனா எந்த சின்னத்துக்கு யாருக்கு ஓட்டு போட்டின்றது பிரிண்ட் பண்ணி கீழே அந்த பாக்ஸில் அதுவாக போட்டுக்கும். ஓகேவா, இதுதான் VVPAT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட். ஓகேவா, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது ஓட்டராகிய நாமளே நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், சரியாக ஓட்டு போட்டது என்ன சொல்கிறது இப்போ பதிவு ஆயிருக்கா, யாருக்கு ஓட்டு போடுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, வெரிஃபை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஓகேவா, வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. பேப்பர் என்ன ஆகிடும், பிரிண்ட் ஆகிட்டு அதுவே கட்டாயி கீழே வந்துடும். ஓகேவா, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்றது சரியாக பிரிண்ட் ஆகி வருதான்றது நாமளும் செக் பண்ணிக்கலாம். அதான் VVPAT அப்படின்றது. இது ஃபஸ்ட்டு 2014 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா, ஸோ லோக்சபா எலெக்ஷனில் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். சரியாம்மா, ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துருக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ மொத்தம் 3 பார்ட்டாக இந்த வீடியோ பார்த்துருக்குமா. ஸோ இது பார்ட் நம்பர் 3. ஸோ கடைசியாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒழுங்காக லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு ஃப்ளோன்றது கிடைக்கும், நீங்கள் ஃப்ளோவாகவும் நோட்ஸ்ன்றது எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஓகே. கிளாஸ் பிடிச்சதா? ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தா ஒரு புரிஞ்சது அப்படின்னாலும் அழகாக ஒரு லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில், அடுத்த ஒரு கிளாஸில், அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.